அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் சுகத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவரை புறக்கணிக்க நினைக்கும் மக்களை குறித்து ஒரு பக்தன் வேடிக்கையான கதை ஒன்றை சொன்னார். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் பட்டணத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்தான். ஒரு மேஜையில் அமர்ந்தான். அங்கு வந்த சர்வரிடம் இட்லியின் விலை என்ன என்று விசாரித்தான். 2 இட்லிகள் 10 ரூபாய் என்றார் சர்வர். சரி, சட்னி சாம்பார் விலை என்ன என்று மீண்டும் கேட்டான் அந்த சிறுவன். சட்னி சாம்பார் எல்லாம் இலவசம் என்று சர்வர் சொன்னார். சிறுவரின் முகம் மலர்ந்தது. உண்மையாகவா? சட்னி சாம்பார் இலவசமா? அப்படியானால் எனக்கு ஒரு சொம்பு சாம்பாரும் ஒரு சொம்பு சட்னியும் கொடுங்கள், இட்லி வேண்டாம் என்றான். அதற்கு சர்வர் பொறுமையுடன், தம்பி, இட்லி வாங்கினால்தான் சட்னி சாம்பார் இலவசம் ஒழிய மற்றபடி அல்ல என்று விளக்கினார். இன்று அநேகர் இப்படித்தான். சரீர சுகம் வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்ற நோக்கத்தோடு ஆலயத்துக்கும் சுகமளிக்கும் கூட்டங்களுக்கும் வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறது மட்டுமல்ல, வாழ்நாள் எல்லாம் தங்களோடு தங்கியிருந்து வியாதி வராமல் பாதுகாக்க என்பதை அநேகர் இன்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மாவிலே கலக்கங்கள் வராமல் சமாதானத்தை தர வல்லவர் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். நிரந்தரமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையிலே சரீரமெல்லாம் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். சுகமளிப்பவரை புறக்கணித்து விட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வது முடியாத காரியம் அல்லவா? சிந்திங்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.